என்ன பிரபு, எப்பவுமே பக்கம் பக்கமா பேசுவீங்க, இப்ப என்ன அமைதியா நிக்கிறீங்க? என்ன பதில் சொல்ல முடியலையா? வர்ஷு, இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் அவ உனக்கு வேணுமா? சொல்லு வர்ஷு, இவன் கூட வாழணுமா? சொல்லு. சிபி, வர்ஷினி ஒண்ணும் முட்டாள் இல்ல. அவ கண்மூடித்தனமா பிரபுவை நம்புறதுக்கு உண்மையை எடுத்து சொன்னா அவளே புரிஞ்சுப்பா. இல்ல வர்ஷினி? என்ன வர்ஷினி, என்ன அமைதியா நிக்கிற? இதோ இந்த புள்ளதான் அவ்வளவு தெளிவா சொல்லுது இல்ல, அப்புறம் என்ன? இதுக்குதான் சொல்றது, முன்ன பின்ன தெரியாதவன லவ் பண்ணி ஏமாற கூடாதுன்னு. ஏற்கனவே இந்த வீட்டுல ஜெயராணின்னு ஒருத்தங்கிட்ட ஏமாந்தா அது பத்தாதா? இந்த குடும்பத்துக்கு சாபமோ என்னமோ தெரியல, இப்ப மறுபடியும் நீ ஏமாற பாத்திருக்க. நல்ல வேளை அந்த கடவுள் தான் உன்னை காப்பாத்தி இருக்காரு. டேய் ராஸ்கல், இன்னும் என்னடா நின்னுகிட்டு இருக்க? ஒழுங்கு மரியாதையா மண்டபத்தை விட்டு வெளியே போ, கொன்னு போட்டுருவேன் இல்லனா. போடா. என்ன பிரபு, மனசுல ரொம்ப புத்திசாலி நினைப்போ இவ்ளோ சீப்பாலா நடந்துட்டு இருக்க? ஜனமா, இவ சொல்றதெல்லாம் நீங்க நம்புறீங்களா? ஒரு பொண்ணு கண்ணுல கண்ணீரோட வந்து நின்னு என்ன சொன்னாலும் உண்மையாயிடுமா? அவ பொய் சொல்றா. தெரியும் உன்னை பத்தி. இப்போ நாங்க சொல்றதெல்லாம் உண்மை நான் தலையாட்ட போற, பொய்னு தான் சொல்ல போற. ஆனா இதுக்கு மேலே நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நாங்க தயாரா இல்ல. அதான் நாங்க நீ லிடியா கூட ஊரை சுத்துறத நானும் ஜனாமாவும் நேர்லயே பாத்துருக்கோமே. தமிழ், உங்களுக்கு என் மேல என்ன கோவம்னு எனக்கு தெரியல. ஏன் தான் இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு துடிக்கிறீங்கன்னு சத்தியமா எனக்கு புரியல. நீங்க சொல்றதுல பாதி உண்மை, ஆனா பாதி போய்.